என்னங்க பெரிய துளசி மாலெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டீங்க, பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களாட்டிருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிவன் கோவிலுக்கு தாங்க நான் போயின்ட்டுருக்கேன். சிவபெருமான் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போகிறீங்களா? துளசி மாலை சிவபெருமானுக்கு சாத்துறாங்களா? எங்கெங்கே இருக்க அந்த கோவில் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேரே அருள்மிகு துளசீஸ்வரர் அப்படின்னு தான் அந்த சிவபெருமானுக்கு பெயரேங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நிலைகுலைந்து இருந்தால் அதனால் மனக்கஷ்டங்கள், துக்கங்கள், கவலைகள்லாம் இருக்குங்க. அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் விலகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லதுங்க. எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எலியும் பூனையுமாக சண்டை சச்சரவு தாங்க. ஒரு நாள் போயிட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா ஏண்டா இங்கே வந்தோங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அடித்து மோதிப்பாங்க. வார்த்தையாலேயே ஏதாவது வாய்க்கிழியே பேசிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா நமக்கே கொஞ்சம் பிபி ஏறும் போல் இருக்குங்க. அதான் நாளைக்கு போகலாம் வரலான்னு நினச்சி போயிட்டு இன்றைக்கே திரும்பி வந்துட்டேன்னு சிலரை பார்த்தெல்லாம் சிலர் சங்கடமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் ஒத்துமையாக ஒழுங்காக உயிருக்குயிராக ஒருத்தவங்க நேசிச்சுட்டு பந்த பாசத்தோடு இருக்கணும்னா இந்த சிவபெருமானை வணங்கிறது நல்லதுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அப்படி ஒரு அதீத சக்தி இருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியை சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான். சந்திரன் ஆசாபாசங்களுக்கு உரிய கிரகம். அந்த சந்திரன் பலம் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வணங்கலாங்க. அதே மாதிரி சந்திரனோட ராகு, கேது, சனியெல்லாம் சேர்ந்திருந்தாலோ, நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலோ இங்கே இருக்கக்கூடிய சிவனை வணங்கலாங்க. ஜுரம், காய்ச்சல், இருமல், சிலருக்கெல்லாம் வீசிங் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கே சிவபெருமானை வணங்கினா உங்களுக்கு பிரசாதமாகவே துளசி தலம் தராங்க, துளசி தீர்த்தம் தராங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த துளசி தலத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாலே அந்த வீசிங் தொந்தரவு, சளி, இருமல் தொந்தரவு அதெல்லாமே ஓடி போயிடுங்க. அதனால தான் இங்கே திங்கள் கிழமைகளில் துளசி தலங்களால் துளசீஸ்வரர் அர்ச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி சந்திரன் ஓரையிலையும் நீங்கள் போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். தினசரி 3 கால பூஜை, அதாவது 3ஆம் கால பூஜையின் போது இங்கே மகாவிஷ்ணுவே இந்த சிவபெருமான வழிபடுறாருன்னா பாருங்களேன். பௌர்ணமி அன்னைக்கு அர்த்தஜாம பூஜை, அதில் சிறப்பான வழிபாடு. வெள்ளை அரளி மலர்களும் அதே மாதிரி துளசி மாலையும் சாத்தி வணங்குறாங்க. அகத்திய பெருமான் கைலாயத்திலிருந்து தென்பகுதி வந்தபோது சிவபெருமானை வணங்கக்கூடிய நேரம் இங்கே சிவனையே காணுமே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கும்போது மிகப்பெரிய துளசி வனமாக இருந்த இந்த இடத்திலே நான் அந்த துளசியில் தான் இருக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்ல அங்கே ஒரு சுயம்புலிங்கம் வெளிப்பட்டு உடனே தன்னுடைய நித்திய பூஜையை அகத்தியர் தொடங்குகிறார். 108 சிவலிங்கம் அகத்திய பெருமானால் அதாவது நிர்வகிக்கப்பட்டிருக்குது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு லிங்கமாக இந்த துளசீஸ்வரர் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார். சிவ வழிபாடு எல்லாம் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறதுங்க. விக்கிரம சோழன் அப்படிங்கிற மன்னனால் பிற்காலத்தில் திருப்பணிகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு செய்யப்பட்டிருக்குங்க. அப்படியெல்லாம் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கா? அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமா கோவில் இருக்குது. அந்த சிங்கப்பெருமா கோவிலிருந்து உரகடம் செல்லும் வழியில் திருக்கச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருக்கச்சூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் கொளத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தாங்க இந்த துளசீஸ்வரர் அற்புதமாக ஆனந்தமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். ஸ்ரீ ஆனந்த வள்ளியாக அங்கே இருக்கக்கூடிய அம்பாளும் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சந்திரபலம் சேரவும், மனோபலம் அதிகரிக்கவும், கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சண்டை சச்சரவு தீரவும், லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சளி தொந்தரவிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்துடன் அழகாக இருக்கவும் அருள்மிகு ஸ்ரீ துளசீஸ்வரை சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும், ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.